வணக்கம். இன்று மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை கிளிநொச்சியிலே வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான கிளிநொச்சி மாவட்ட மட்ட கலந்துரையாடல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான பிரகடனமாக அமைந்திருக்கிறது. 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டு அதனை தொடர்ந்து வந்த 77ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தழுவிய அளவிலே மக்கள் ஒரு பெரிய ஆணையை வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவு இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வருகின்ற ஒரு நிலையிலே இந்த 50வது ஆண்டை ஒரு நினைவெழுச்சி ஆண்டாக பிரகடனப்படுத்தி அதனை முன்னிட்டு அதனுடைய ஒரு ஆரம்ப நிகழ்வாக எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்திலே இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிலே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் தொடர்பான நினைவு பேருரைகள், விளக்க உரைகள், கலை நிகழ்வுகள் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாநாட்டிலே நடைபெற இருக்கின்றன. இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய தாயகத்திலே இருக்கின்ற உறவுகள் இந்த மாநாட்டிலே பெரும் எழுச்சியாக பங்கு கொள்வதோடு மட்டுமல்லாது தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், மக்கள் அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்புகள், மாணவர் இளையோர் அமைப்புகள் என்று அனைத்து அமைப்புகளுக்கும் நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற அனைவருடைய ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களுடைய பிரதிநிதிகள், வெளிநாட்டு ராஜதந்திரிகளையும் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு அழைக்க இருப்பதோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகளையும் இந்த மாநாட்டுக்கு நாங்கள் அழைக்க இருக்கிறோம். ஆகவே தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசம் என்ற எல்லா தளங்களிலும் தமிழ் தேசிய நிலப்பாட்டை உறுதியாக முன்னெடுக்கக்கூடியவர்களை அழைக்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த மே 14, 2026 இருந்து மே 14, 2027 வரையான ஒரு வருடத்தை இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய வட்டுக்கோட்டை 50 என்ற ஒரு ஆண்டாக பிரகடனப்படுத்தி பல்வேறு நிகழ்வுகளை தமிழர் தாயகத்திலும் ஏனைய இடங்களிலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்ற ஒரு திட்டமும் இந்த அடிப்படையிலே இருக்கிறது. ஆகவே இன்று கிளிநொச்சியிலே நடைபெற்ற இந்த கலந்துரையாடலிலே மதத்தலைவர்கள், அருட்தந்தையர்கள் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், இளையோர்கள் என்று இன்று பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பலர் இன்று வேறு நிகழ்வுகள் காரணமாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தழுவிய அளவிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு, இந்த மாநாடு தமிழர் தாயகத்தில் இருக்கிற 8 மாவட்டங்களிலும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு ஒருங்கிணைப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டு இது முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான இந்த மாநாட்டுக்கான ஒருங்கிணைப்பு குழுவும் 7 பிரதிநிதிகள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தெரியல மாதிரி
எல்லாம் வந்தோன்னே இந்த ஆக்கு கூண்டிருக்கேன். கைதுங்க எல்லாம் சரியா இந்த 6 நாள் தானே. ஓகே சார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 6ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதாவின் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அனுசரணையுடனும் இந்த அகழ்வு இன்றைக்கு நடைபெற்றது. இன்று புதிதாக 2 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. மொத்தமாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் 3 அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 243 மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அடையாளப்படுத்தப்பட்டது 2 புதுசாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று சனிக்கிழமை என்றபடியால் இத்துடன் இந்த அகழ்பணி முடிவடைகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நாளை அகழ்பணி நடைபெறாது. மீண்டும் 7ஆம் நாள் அகழ்பணி வருகிற திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது. அது மண்டையோடு சிதைவடைந்த நிலையில் காணப்படுதில்லை. மண்டையோடு மண்ணுக்குள் இருந்தது. அது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்டதின் எஜ்ஜாக அது இந்த ஒரு பகுதியாக இருக்கின்றபடியால் அகழ்பணியால் சிதைந்திருக்கலாம் ஒரு பகுதியை என்று எதிர்பார்க்கப்படுது. மற்றும்படி அந்த கால அளவுகளையும் பொறுத்து மண்டையோடு உடைஞ்சிருக்கிறது காண்கிறோம். தடைய பொருள் இன்றைக்கு ஒன்றும் எடுக்கவில்லை. ஆனால் அதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 235வது மண்டையோட்டு தொகுதியில் நடுப்பகுதி ஒன்று இடைவெளி ஒன்று காணப்படாது. இடப்பகுதியில் ஒரு எலும்புகளும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போது அதில் சவப்பட்டி ஒன்று வைக்கப்பட்ட மாதிரி ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது. இன்னும் அதை தொடர்ந்து அகழ்ந்தால்தான் திங்கட்கிழமை அது சம்பந்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். கருப்பு நிறத்திலான பொருட்கள் அவையெல்லாம் எடுத்து இப்போது பத்திரப்படுத்தி காய வைத்திருக்கப்படுகின்றது. அது ஆய்வுக்கு அனுப்பின பிற்பாடு தான் அது அறிஞர்களினால் கூறக்கூடியதாக இருக்கும் அந்த பொருட்கள் என்னன்னு சொல்லி. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது போன்று அந்த பிரேத பெட்டிக்கான அளவு திட்டம் என்று சொல்லி அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் நீளம் அகலம் அதுக்கான அந்த ஆணிகள் எல்லாம் கரையில் இருப்பதை காண்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இன்னும் திங்கட்கிழமை தோண்டும் போது தான் அதுக்குள்ள மனித எச்சங்கள் இருக்கா அல்லது என்னென்று அறியக்கூடியதாக இருக்குது. சந்தேகக்கிழமை காணப்படுது. நன்றி.